அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம். ஞானிகள் வழியில் இறைசக்தி மையம். பொய் புகழேன், சத்தியம் கூறுகிறேன், நான் கூடுமாக்கும் இறைவன வாக்காகும். இப்போ எங்கள் வீட்டு விளக்கு நுனியில் பார்த்தீங்கன்னா கறி பிடிக்கவே இல்லை. இன்னையோட 45 நாள் ஆகுதுங்க, கறி பிடிக்கவே இல்லை. தீக்குச்சியில் தெய்வம் ஏற்றுவது மாபெரும் தவறு. தீக்குச்சியில் விளக்கு பார்த்தா தெய்வம் வரமாட்டாங்க. கவனிங்க, உங்கள் பிரார்த்தனை ஏற்று தெய்வங்கள் வந்து விட்டால் விளக்கு நுனியில் கறி பிடிக்காது. எந்த வீட்டு விளக்கு நுனியில் 1 மாதம் கறி பிடிக்கலையோ அந்த வீட்டில் தெய்வம் வந்ததாக பொருளாகும். நீ எங்கே வேணால் பாருங்கள், ஒரு கோயில், அதாவது ஒரு யாகா வளர்த்தும் போதோ ஒரு விசேஷத்தை பார்த்தீங்கன்னா, விசேஷம் முடிஞ்சோன்னா விளக்கு நுனியில் கறி பிடிக்கும். கறி பிடித்தால் தெய்வங்கள் உங்கள் வல்லை என்று பொருளாகும். அப்போ தெய்வங்கள் எங்கே இருக்காங்கன்னா தெய்வ உலகத்தில் இருக்காங்க. அவங்கள நாம் அழைக்கணும். எப்படி முறைப்படி அழைக்கணும் என்பதை நம்முடைய இறைசக்தி மையத்தில் தெய்வ வழிபாட்டில் கற்றுத்தரப்படுகிறது. உலக வாழ்க்கை தேவையானதையும் கொடுக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள். சகல சௌபாக்கியம் பெறுக.